ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, தனுசு லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனாக ஏப்ரல் 8 முதல் ஏப்ரல் 17 வரை உள்ள நாட்களுக்கு நம்ம பார்க்க இருக்கோம். முதல் நாளான ஏப்ரல் 8 செவ்வாய்க்கிழமை. அன்றைக்கி மக நட்சத்திரம், சிம்மராசியில் சந்திரன், நமக்கு 9ஆம் இடம். அதுக்குண்டான கிரகம் கேது 10ஆம் இடத்துல சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால மிகச்சிறப்பாக இருக்கும். உற்பத்தி சார்ந்த பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது, நமக்கு அனைத்து விதமான தொழில் மூலதனம், தொழில் வளர்ச்சி, தொழில் விற்பனை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதனால் நம்ம ஒரு வேலையில் ப்ரொடக்ஷன் சென்டரில் வேலை பார்த்தாலுமே நமக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். ஏப்ரல் 9ஆம் தேதி புதன்கிழமை, பூர நட்சத்திரம், காலையில் 9:56 சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் நமக்கு குருவனுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கார். செவ்வாய் கிரகம் கடகராசிக்கும் மாறிடுறாரு. அதனால் இதெல்லாம் ஒரு நல்ல சமிக்ஞைகள். அதாவது நமக்கு 4ஆம் இடம் 8ஆம் இடம் அப்படின்னு வேலை செய்யுது. அப்போ உழைப்பு சார்ந்த நன்மைகளை கொடுக்குது. 4ஆம் இடத்துக்குன்னா இப்போ ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் டெவலப்மெண்ட்டை கொடுக்குது. 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் கூட அந்த 8ஆம் இடம் என்பது நமக்கு 4ஆம் இடத்துக்கு சாதகமாக இருக்கும். பொருள் சார்ந்த நன்மைகளை கொடுக்கும். உறவுகள் சார்ந்த வகையில் மட்டும் நம்ம பேச்சு, ஆரோக்கியம் இதில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். கணவன் மனைவி இடையில் கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது. ஏப்ரல் 10ஆம் தேதி வியாழக்கிழமை, பூர நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் நமக்கு 4ஆம் இடத்துல குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க. சுக்கிரன், சனி, ராகு, புதன் எல்லாமே சேர்க்கை பலன். அதனால் 6ஆம் வீட்டில் இருக்கிற குரு வேலைக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அனைத்து விதமான ஒரு பொருள் சார்ந்த வேலைகள், மூலதனம் சார்ந்த வேலைகள், ட்ரேடிங் எல்லாத்துலேயுமே சிறப்பாக இருக்கும். உணவு, உடை, மருந்து போன்ற ஆஸ்பெக்டில் அதெல்லாம் நன்மை கொடுக்கும். ஏப்ரல் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அஸ்த நட்சத்திரம், மதியம் 3:09 அது வரைக்கும் உத்தரம்தான் சூரியனுடைய நட்சத்திரம். அப்போ சூரியன் நமக்கு புதனாகவும் குருவாகவும் வேலை செய்கிறார். அப்போ இன்றைக்கும் வேலை, அரசு சம்மந்தப்பட்டது மற்றும் மருத்துவம் சம்மந்தப்பட்டது, அனைத்து விதமான ஒரு ஆர்டர்கள் இப்போ நமக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு டிமாண்டு. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நமக்கு அஸ்த நட்சத்திரத்தில் மணி 3:09 10ஆம் இடத்துல சந்திரன் வலுவாக இருக்கிறதுனால மிகச்சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி நம்மளுடைய டெடிக்கேஷன் அதிகமாக இருக்கும். வேலையில் ரொம்ப கவனமாக செய்யணுங்கிற ஒரு டெடிக்கேஷன் இருக்கும். அந்த 10ஆம் இடத்தை இத்தனை கிரகங்கள் பார்க்குது. அதனால் மிகச்சிறப்பாக நடைபெறும். ஏப்ரல் 12ஆம் தேதி சனிக்கிழமை, மாலை 6:07 வரைக்கும் இந்த அஸ்த நட்சத்திரம். அதுக்கப்புறம் சித்திரை நட்சத்திரம். 2 பாதம் கன்னியில், 2 பாதம் துலாத்தில். மறுநாள் 13 ஏப்ரல் 13 உங்களுக்கு செவ்வாயை போல் வேலை செய்யும்போது தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செவ்வாய் 8ல் இருக்கிறதுனாலையும், செவ்வாயினுடைய நட்சத்திரம் சனியாக இருக்கிறதுனாலையும் நம்ம கொஞ்சம் இப்போ அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்டதில் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டென்ஷன் ஆகக்கூடாது. 8ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் இப்போ சிறுவர்களாக இருந்தால் காயம் பட்டுக்கிறது, விழுகிறது, எந்திரிக்கிறது, இது மாதிரியெல்லாம் விஷயங்கள் இருக்குது. அதனால் இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் மட்டும் நம்ம செவ்வாயினுடைய நட்சத்திர நாளாக இருக்கிறனால இந்த நாளில் மட்டும் நம்ம கவனமாக இருக்கணும். அந்த செவ்வாய் நமக்கு 8ஆம் வீடு அப்படின்னு இருக்கும்பொழுது எதிர்பாராத சில நன்மைகளும் நடக்கும். இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத சில வேலை வாய்ப்புகளும் கொடுக்கும். ஏப்ரல் 14 புது வருட பிறப்பு, திங்கட்கிழமை, சுவாதி நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம். இப்போ 4ஆம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் சேர்க்கை. அது குருவை போல் செயல்படுறதுனால நமக்கு வேலைக்கு சப்போர்ட் பண்ணுது, நம்மளுடைய தொழிலுக்கும் சப்போர்ட் பண்ணுது, பண வரவுக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஆனால் உறவுகள் சார்ந்த விஷயத்தில், அது குழந்தைகள் உறவாக இருக்கலாம், கணவன் மனைவி உறவாக இருக்கலாம்,
சின்ன சின்ன நெருடல்களை கொடுத்துட்ருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. ஏப்ரல் 15 விசாக நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். குரு செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் 8ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாயாக வேலை செய்கிறதுனால மறைமுக எதிரிகள் தொல்லையில் கவனமாக இருக்கணும். கடன் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே கடன் நெருக்கடியில் இருக்கவங்க அதுக்கு உண்டான ஒரு எதிர்ப்புகளை அனுபவிக்க நேரும். டார்ச்சர்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அனுபவிக்க நேரும். அதனால் வாங்கிறதையும் தவிர்த்துக்கணும். இந்த நேரத்தில் கடன் சார்ந்து ஈடுபடுறதை தவிர்த்துக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்கனவே ஒரு பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் சிகிச்சை தீவிரமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த நாளில் நம்ம சாப்பிட்றத முதல் கொண்டு பிரயாணம் பண்ணுறது முதல் கொண்டு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இறை வழிபாட்டில் கவனம் செலுத்தும் பொழுது இந்த பாதிப்புகளெல்லாம் தவிர்க்கப்படும். ஏப்ரல் 16 புதன்கிழமை, அனுஷ நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். சனி பகவான் நமக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக இருக்கார். அவர் 6ஆம் இடத்துல இருக்கிற குருவை போல் செயல்படுறதுனால இன்றைக்கி நமக்கு வேலைக்கு நல்லா இருக்குது, உறவுக்கு நல்லா இல்லை. அதனால் நோய் சம்மந்தப்பட்டதுலேயும் உறவுகள்லேயும் கவனமாக இருக்கணும். கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நமக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். ஏப்ரல் 17 வியாழக்கிழமை, கேட்டை நட்சத்திரம், காலை 5:54. 12ஆம் வீட்டில் சந்திரன் புதனை போல் செயல்படுகிறார். இப்போ புதனும் அர்த்தாஷ்டமத்தில் தான் 4ல் தான் இருக்கார். புதன் சனி நட்சத்திரத்தில் இருக்கார். 8ல் இருக்கிற செவ்வாயும் சனி நட்சத்திரத்தில் இருக்கார். சனியும் 4ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது 4-8 தொடர்பில் கிரகங்கள் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி ஒரு லக்னத்திற்கு 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் கனெக்ஷனுங்கிறது மிக மிக அகம் சார்ந்த வகையில் தீமைகளை செய்யும். அதாவது உடல் ஆரோக்கியமோ உறவுகளோ இது சார்ந்த விஷயங்களில் தீமைகளை செய்யக்கூடிய பாவம். அதில் அர்த்தாஷ்டம சனியாகவும் இருக்குது, 8ஆம் இடத்துல செவ்வாயாகவும் இருக்குது. இதனுடைய தன்மைகளை நம்ம கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணிக்கணும். இப்போ சனி நட்சத்திரத்தில் புதன் போகிறது, அதே மாதிரி செவ்வாயும் சனி நட்சத்திரத்தில் போகிறது, இதெல்லாம் நட்பு வகையில், கணவன் மனைவி உறவு வகையில் டென்ஷன் ஆகிறத காட்டுது, இரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள் வகையில். அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்தணும். தன்னை மீறிய எமோஷன் தான் 8ஆம் இடம். அதிகமாக ஷார்ட் டெம்பர் ஆகிறது, அதேமாதிரி தனக்குத்தானே ஒரு ப்ரெஷரை வரவழைச்சிக்கிறது. சின்ன பிரச்சனையாக இருக்கும், ஆனால் அந்த சின்ன பிரச்சனைக்கு ஒரு பெரிய ஒரு எமோஷனை மனசில் வளர்த்துக்கிறது. அதனால் விளையாட்டு சம்மந்தப்பட்ட இதில் இருக்கவங்களுக்கும் காயம்படாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கணும். காவல்துறை சம்மந்தப்பட்ட இதில் கொஞ்சம் கெடுபடியாக இருக்கும். அதில் வேலை பார்க்குறவங்களுக்கு, செக்யூரிட்டியில் வேலை பார்க்குறவங்களுக்கு, இராணுவத்தில் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவும் ரொம்ப ஹார்ட் ஒர்க்காகவும் ரொம்ப டயர்டாகவும் வேலை செய்ய வேண்டியிருக்கும். பட் இதுக்கெல்லாமே ஒரே நிவர்த்தி என்ன அப்படின்னா ப்ரேயர் தான். ஏன்னா 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம் இந்த 10 நாளும் உங்களுக்கு இதில் தாக்கம் அதிகமாக வேலை செய்யுது. அதனால் ப்ரேயரை மெயினாக இது பண்ணிக்கோங்க. அது ப்ரேயரில் உங்களுக்கு முக்கியமாக இருக்க வேண்டியது விநாயகர் வழிபாடும், சரஸ்வதி, துர்கை, லட்சுமி போன்ற அம்பாள் வழிபாடும் பண்ணுங்கள். இந்த மாதிரி கெடுபலன்கள் நமக்கு நடக்காது. நமக்கு திசா புத்தியிலையும் 8ஆம் பாவு, 12ஆம் பாவு உபநட்சத்திர கிரகம் வருதான்னதையும் பார்த்துக்கோங்க. அந்த நாள்லேயும் அமைதியாக செயல்படுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.